வணக்கம். என் பெயர் பிரதிபா ராமநாதன். பதிவு எண் 406. கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை பற்றி பேசப்போகிறேன். சீதையின் சுயம்பரத்தில் கலந்து கொள்வதற்காக விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு மிதிலையை நோக்கி செல்கிறார். அப்போது ராமரின் பாத தூசி ஒரு கல்லின் மீது பட்டவுடன் பல்லாயிரம் ஆண்டுகளாக கல்லாக இருந்த அகலிகை இப்போது சாப விமோச்சனம் பெறுகிறாள். நெஞ்சினால் பிழைப்பு இல்லாலை நீ அழைத்திடுக என்று கூறி கௌதமரிடம் அகலிகையை சேர்த்து வைக்கிறார் ஸ்ரீராமர். இதனை விஸ்வாமித்திரர் ராமரின் கால் வண்ணம் கண்டேன் என்று வர்ணிக்கிறார். அயோத்திய காண்டத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் சித்திரகூட்ட மலையில் தங்கியிருப்பதை அறிந்த பரதன் அங்கு வருகிறார். ராமனை அழைக்கிறார். ஸ்ரீராமர் தந்தையின் ஆணையை அனைவரும் ஏற்க வேண்டும் என்று பரதனிடம் கூறுகிறார். அப்படியென்றால் எனக்கு தங்களது பாதுகைகளை தாருங்கள், 14 ஆண்டுகள் தாங்கள் வரும் வரை பாதுகையை அரசாளும் என்று கூறி அவற்றை பெறுகிறார். பாதுகைகளுக்கு கிரீடம் சுட்டி பட்டாபிஷேகம் செய்வதற்காக குலகுருவிடம் கேட்கிறார். அவரோ, பரதா, மண்ணாளும் பதவியை துறந்த பெரியவனாகிவிட்டாய் நீ. நானோ குலகுரு என்ற பதவியை துறக்க முடியாத நிலையில் இருக்கின்றேன். எனவே நீதான் பட்டாபிஷேகம் செய்து வைக்க தகுந்தவன் என்று சொல்லிவிடுகிறார். இதனால் ஸ்ரீராமர் பாதம் பற்றவோ, ஏன் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்யக்கூட பட்டற்ற நிலை வேண்டும் என்று இவ்விடத்தில் நாம் உணர்கிறோம். கிருஷ்ணாவதாரத்தில் உரலில் கட்டுண்ட கண்ணன் 2 மரங்கள் உரலை தடுப்பது கண்டு அவற்றை தன் பிஞ்சு கால்களால் உதைக்கிறார். நாரதரின் சாபத்தால் மரங்களான தேவகுமாரர்கள் தான் இவர்கள். அவர்கள் கண்ணன் பாதம் பட்டவுடன் சாப விமோச்சனம் பெற்று இருவரும் கண்ணனை வணங்கி மறைகின்றனர். திருவடியின் பெருமையே பெருமை.